ஈரோடு மாவட்டம் பண்ணாரி வனப்பகுதியில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் உள்ள பண்ணாரி வனப்பகுதியில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட யானைக்கு வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் கடந்த 2 நாட்களாக சிகிச்சை அளித்து வந்தனர். எனினும் நேற்று பிற்பகல் சிகிச்சை பலனின்றி யானை உயிரிழந்தது. இதனிடையே உயிரிழந்த யானையின் குட்டியை வனத்துறையினர் 2 நாட்களாக பராமரித்து வந்தனர். மேலும் திம்பம் மலை அடிவாரத்தில் உள்ள விநாயகர் கோவில் அருகே வனப்பகுதியில் சுட்டித் திரிந்த காட்டு யானை கூட்டத்துடன் இந்த யானை குட்டியை சேர்த்து விட்டதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். குறிப்பாக குட்டி யானையை ட்ரோன் மூலம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தமிழக வனத்துறையினரின் கூடுதல் முதன்மை செயலாளர் சுப்ரியா சாஹூ தனது எக்ஸ் பக்கத்தில் யானை உயிரிழந்தது தொடர்பாக பதிவிட்டுள்ளார். குழுவில் உள்ள மற்றொரு பெண் யானை அதோடு அந்த குட்டி சேர்க்கப்பட்டது. தொடர்ந்து அந்த குட்டியினுடைய நடமாட்டத்தையும் அந்த குழுவில் உள்ள யானைகளுடைய நடமாட்டத்தையும் நாம் கண்காணித்த பொழுது இன்று வரை அந்த குட்டி அந்த குழுவிலே உள்ள பெண் யானைகளோடு நல்ல ஆரோக்கியத்தோடும் சுறுசுறுப்போடும் இருப்பது தெரிய வந்துள்ளது. அந்த யானையை பொறுத்தளவிலே குட்டி யானைகள் தாயை தவிர பிற யானைகளோடு மீண்டும் ஒன்று சேர்வது, அதுவும் அந்த மிக குறைந்த 2 மாதம் பிறந்து 2 மாதமே ஆன அந்த வயதிலே ஒன்று சேர்வது என்பது மிகவும் அரிதான ஒன்று. அதை நாங்கள் முயற்சித்து பார்க்கும் பொழுது அது அந்த குழுவில் சேர்ந்து மற்ற பெண் யானையின் பராமரிப்பிலே அது இருப்பது தெரிய வந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.